செப்பனியா 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்க நீங்க ஏதோ ஒரு வெட்கத்தின் சூழ்நிலையில இருந்தாலும் கூட ஆண்டவரால உங்களை ஆசிர்வதிக்க முடியும். ஏன் இந்த வெட்கம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில குறைவுபட்டது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில வெட்கப்பட்டுட்டு இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள்னு சொல்லி பார்க்கும்போது, குழந்தை இல்லாத ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம். இன்னும் கையின் பிரயாசங்கள் கரெக்ட்டா நமக்கு இல்லாததுனால கூட ஒரு வெட்கத்தின் சூழ்நிலையில நம்ம இருக்கலாம். இன்னும் வீடு இல்லாததுனால, இன்னும் 10 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க முடியாதபடி நமக்குள்ளாடி இருக்கிற சில குறைவுகள் நிமித்தம் கூட நம்ம வெட்கப்பட்டுட்டு இருக்கலாம். இன்னும் காரணமே இல்லாம நம்ம மேல வந்த சில வீண் பழிகள் நிமித்தம் கூட நம்ம வெட்கப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டுட்டு இருக்கலாம். இன்னும் நம்ம தெரிஞ்சே செய்த சில தவறுகள் நிமித்தம் கூட நம்ம அவமானத்தோடு இருக்கலாம். ஆனா ஆண்டவரால இந்த சூழ்நிலையை மாற்றி நம்மள ஆசீர்வதிக்க முடியும். அதனால தான் ஏசப்பா நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. நம்ம வெட்கப்பட்டு போன இடங்கள்ல, இன்னும் நம்ம கைவிடப்பட்ட இடங்கள்ல, அவமானப்படுத்தப்பட்ட இடங்கள்ல ஆண்டவர் நம்மள திரும்ப சந்தோஷமா வாழ வைக்க போறாரு. நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நம்ம இருப்போம். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலைகள்ல வெட்கப்பட்டிருந்தாலும் நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. உங்க கணவன் நிமித்தமா இருக்கலாம், உங்க மனைவி நிமித்தமா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் நிமித்தமா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த வெட்கத்த மாற்றி உங்கள ஆசீர்வதிப்பாரு. நீங்க வெட்கப்பட்டு போன இடங்கள்ல எல்லாமே தலை நிமிர்ந்து ஏசப்பா வாழ வைப்பாரு. கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நீங்க இருப்பீங்க. ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.